நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஹை புரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். இதுக்கு முதல்ல நான் வந்து முளைக்கட்டிய பயிரை எடுத்து வச்சிருக்கேன். இந்த பச்சை பயிரை வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி முளைக்கட்ட வச்சிருங்க. இது நல்லா வேர் விட்டு நல்லாவே முளைக்கட்டி இருக்கு. இதுக்கடுத்து இது கூட கருப்பு கொண்டக்கல்ல முதல் நாள் நைட்டு ஊற வச்ச கருப்பு கொண்டக்கல்ல சும்மா ஒரு கை அளவு எடுத்துக்கிட்டேன். ஒரு 20லேருந்து 30 கிராம் வரைக்கும் இருந்தா போதும். இப்போ இது கூட நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா ராகி எடுத்துக்க போறோம். ராகியும் இதே மாதிரி முதல் நாள் நைட்டு ஊற வச்சது. இதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை இல்லை. இது எல்லாத்தையுமே நீங்க ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டா கூட எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீனா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறதுக்கு இல்லை டின்னருக்கு எடுத்துக்கிறதுக்கு கூட நீங்க எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில போட்டு அரைக்க போறோம். இது கூட சில இன்கிரீடியன்ட் சேர்க்க போறோம். அது வந்து ஒரு சின்ன கையளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம அடுத்து சேர்க்க போறது பூண்டு பல் சேர்க்க போறோம். 4 அல்லது 5 பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு சூப்பர் ஃபிளேவர் தரும். அதோட ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. நீங்க எவ்வளவுக்கு வந்து உங்களுக்கு இஞ்சி ஃபிளேவர் வேணுமோ நீங்க கூடுதலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய் இதை வந்து பாதியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து உப்பு போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளவு தேவை உப்போ அது போட்டுக்கலாம். இதை நம்ம உடனே அரைச்சி எடுத்துட்டு வந்து வேற ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். ஸோ அதுவும் காட்டுறேன். இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து முளைக்கட்டை வைக்கிறதெல்லாம் முத நாளே நாள் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு தோசை ஊத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் அதிக பேட்ச்ல போட்டுக்கிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எப்ப வேணுமோ தோசை அப்ப ரெடி பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமா நம்ம சீரகம் சேர்த்துக்குவோம். இது வந்து ஒரு சூப்பரான ஃபிளேவர் தரும். இதுல வந்து நம்ம பாத்தீங்கன்னா வேற எக்ஸ்ட்ராவா ஒரு உடம்புக்கு கெடுதலான எதுவுமே ஆட் பண்ணல. எல்லாமே உடம்புக்கு நல்லதுதான் ஆட் பண்ணிருக்கோம். நீங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வெயிட் லாஸ் கூட ஆகும். ஏன்னா இதுல போட்டிருக்க ஐட்டம்லாம் அந்த மாதிரி உள்ளதுதான். இப்போ நம்ம வந்து தோசை தவால இதை சேர்த்துக்கலாம். லைட்டா எண்ணெய் தடவிட்டு கூட நீங்க ஊத்திக்கலாம். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தடவிக்கலாம், இல்லைன்னா நெய் தடவிக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம நார்மலா யூஸ் பண்ற வந்து சன்ஃபிளவர் ஆயில்லாம் சேர்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து நம்ம ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்ங்கிறனால நம்ம இந்த மாதிரி நல்லெண்ணெய் இல்லைன்னா வந்து உங்களுக்கு நெய் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இந்த தோசையை திருப்பி போட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா வேக விடணும். ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையா சேர்த்து அதை அரைச்சிருக்கோம். அதனால 2 சைடு வந்து நல்லா வேக விட்டுருங்க. அதுதான் வந்து நமக்கு தோசை வந்து நல்லா டேஸ்டா வரும். அதே மாதிரி மாவுல ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து நான் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பயிர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். அதனால தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் அதிகமா. இப்போ பாத்தீங்கன்னா தோசை வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. இது ஒரு புதினா சட்னி இல்லைன்னா வந்து மல்லி சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு 1 மந்த்லேயே நல்ல ஒரு வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.